ஜல்ஜீவன் மிஷன் 2.0 திட்டத்தை செயல்படுத்த தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யாத மத்திய அரசு. மத்திய அரசின் பங்களிப்புக்கு நிதிக்குழு மானியத்தை பயன்படுத்த உத்தரவு. விபிஜி ராம்ஜி திட்டத்தை தொடர்ந்து ஜல்ஜீவன் திட்டத்தால் மாநில அரசுக்கு 9,000 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வளர்ச்சி திட்டங்கள் பாதித்து நிதி நெருக்கடியில் சிக்க வாய்ப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் சமூக நீதித்துறையின் ஆலோசனை கூட்டம். சமூக நீதி விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களுக்கான உணவு படியை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. நலம் AI என்ற பெயரில் வாட்ஸ்அப் சாட்பாட் சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் அருண்ராஜ். பொதுமக்களுக்கு அரசின் மருத்துவ சேவைகள் எளிதில் சென்றடையும் வகையில் அரசு நடவடிக்கை. வரும் 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் வருகையை முன்னிட்டு கரூரில் சுமார் 5,000 பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரம். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் பங்கேற்க உள்ளதை அடுத்து நடவடிக்கை. தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் ஏற்படும் மின்தடை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண புதிய திட்டம். மின் துண்டிப்புகளை நிரந்தரமாக தடுக்க ரிப்பீட் ட்ரிப்பிங் எலிமினேஷன் புரோகிராம் என்ற புதிய திட்டத்தை அமல்படுத்த மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. தமிழகத்தில் ஓரிரு வாரங்களில் பொதுமக்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகம் நடைபெறும். உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் உறுதி. சிலர் சில காரணங்களுக்காக நிகழ்ச்சியை புறக்கணித்து சென்றிருக்கலாம். அது குறித்த கருத்து கூற முடியாது. விழாவில் மேயர் பிரியா பங்கேற்காது குறித்த கேள்விக்கு அமைச்சர் வெங்கட்ரமணன் பதில். தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் தலைமையிலான அரசில் எங்களுக்குள்ள எந்த பாரபட்சம் இல்லாமல் அனைத்து துறைகளிலும் அனைத்து இடங்களிலும் கலந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். சில பேர் சில காரணங்களுக்கு அவாய்ட் பண்ணி போனாங்கன்னா அதை நம்ம பொறுப்பாக முடியாது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி மீனவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ள வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு. திருச்சி, நெல்லை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் EPS முக்கிய ஆலோசனை. சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் தேர்தல் தோல்வி, அதிமுக MLA-க்கள் விலகல், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற திருச்சி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்த முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி. முன்னாள் மாவட்ட செயலாளர் பாக்குமாரும் கூட்டத்தை புறக்கணித்ததால் அதிமுகவில் சலசலப்பு. அதிமுகவிற்கு துரோகம் இழைத்துவிட்டு சென்றவர்களின் பழைய கதையை மீண்டும் பேசாதீர்கள். திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் உடனான ஆலோசனையின் போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை தேடித்தர வேண்டும். அதிமுக புத்துணர்வுடனும் புதிய எழுச்சியுடனும் வெகுண்டெழுந்து மீண்டும் ஆட்சிக்கட்டிலில் அமரும் எனவும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. ஆரோக்கியா பால் விலை நாளை முதல் அரை லிட்டருக்கு 2 ரூபாயும் 1 லிட்டருக்கு 3 ரூபாயும் உயர்வு. அரை லிட்டர் ஆரோக்கியா தயிர் விலையும் 2 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதாக தகவல். தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டப்படி கல்வி கட்டணங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும்.
அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குதிரை பேரம் குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாக தமிழக அரசிடம் ஆளுநர் அர்லேக்கர் விளக்கம் கேட்க வாய்ப்புள்ளதாக தகவல். எதிர்க்கட்சிகளின் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை ஆய்வு செய்த பின் விளக்கம் கேட்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. மாநிலம் முழுவதும் 1 மாத காலம் தீவிர போதைப்பொருள் ஒழிப்பு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவு. தமிழகத்தில் குற்ற செயல்களை தடுக்கவும் ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளித்திட வேண்டும். சென்னை கே நகரில் காவல் உதவி ஆய்வாளர் மீது ரவுடி கொலை வெறி தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை நிரப்ப ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் உயர் அதிகார குழுவை நியமிக்க கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா ஆட்சியில் இடம்பெற்றிருந்தாலும் மு.க. ஸ்டாலினுடன் கருத்து பரிமாற்றம் தொடர்வதாக திருமாவளவன் கூறியிருப்பது நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய கருத்து. கோவில்பட்டி அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை தொடங்கி வைத்த பின் வைகோ பேட்டி. கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழில்துறை மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. அமைச்சர் கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் காவிரி மேகதாது பிரச்சினைகள் வருகின்றன. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது யார் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சரமாரி கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,06,640 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,330 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,45,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 245 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வடாரேணேஸ்வரர் கோவிலின் மிகவும் பழமையான 100 கால் மண்டபத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. பக்தர்கள் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. இந்தோனேஷியாவின் யோக்யகர்த்தாவில் உள்ள பரம்பான்பன் கோயில் புனரமைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ உடன் இணைந்து கோயிலை பார்வையிட்ட பிரதமருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. இந்தோனேஷிய மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் உரையாடல்கள் இந்தியாவில் உள்ளது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. 3வது நாளாக இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் குறித்த வாசத்தை அனுபவிப்பதாகவும் பிரதமர் மோடி நிகழ்ச்சி பேச்சு. இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. ஜகர்த்தா விமான நிலையத்தில் ஆற தழுவி விடையளித்தார் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ. அருணாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பு மற்றும் வெள்ளப்பெருக்கால் சியாங் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களின் போக்குவரத்து துண்டிப்பு. ஜூன் 28ஆம் தேதி மழை பெய்த நிலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் அத்தியாவசிய பணிகளுக்கு கூட செல்ல முடியாமல் மக்கள் அவதி.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோஃபியான் பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதி சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்த நபர் கொல்லப்பட்டதாக தகவல். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை தொடங்கிய முதல் 5 நாட்களில் மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம். கூட்ட நெரிசல் காரணமாக முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே யாத்திரைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. ஈரானின் அணு ஆயுத ஏவுதளம் மற்றும் வான்வழி ஏவுதளங்கள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல். ஹார்மூஸ் நீரிணை அருகே கத்தார் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு அமெரிக்கா பதிலடி. ஹார்மூஸ் நீரிணையை கடக்க முயன்ற வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் எதிரொலி. அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் பொருளாதார தடைகளில் இருந்து ஈரானிய கச்சா எண்ணெய் விற்பனைக்கான தற்காலிக விலக்கை திரும்பப் பெற்றது அமெரிக்கா. அமெரிக்கா தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தால் சீனாவில் கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு தொடர்பான சம்பவங்களில் சிக்கி 20 பேர் உயிரிழப்பு. 331 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. இந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் ஏஐ பயன்படுத்தி செயல்பட்ட 1.6 லட்சம் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக மெட்டா அறிவிப்பு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகத்தை ஊக்குவிக்கும் வகையிலான விளம்பரங்கள் இடம்பெற்றதாக மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் நடவடிக்கை. ஐந்து பணியாளர்களுடன் ஷார்ஜாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு புறப்பட்ட சரக்கு விமானம் நடுவழியில் மாயம். அரபிக்கடலுக்கு மேலே பறந்தபோது ரேடாரில் தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ரவுண்ட் ஆஃப் 16இல் சுவிட்சர்லாந்து வெற்றி. பெனால்டி ஷூட் அவுட்டில் 4-3 என்ற கோல் கணக்கில் கொலம்பியா அணியை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேற்றம்.